இந்த கிளாஸ்ல நம்ம ப்ராசஸ் ஸ்டெபிலிட்டி ஸ்டடி பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ மெஷர் பேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்லாம் என்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெஷர்மென்ட் சிஸ்டம் அனலைசிஸ், டேட்டா கலெக்ஷன், ஸ்டாட்டிஸ்டிக்கல் கால்குலேஷன் அண்ட் அக்யூரசி அண்ட் வேலிடிட்டி வந்து செக் பண்றது. இதுக்கப்புறம் தான் ப்ராசஸோட ஸ்டெபிலிட்டிக்குன்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் ஒரு ப்ராசஸ் வந்து அன்ஸ்டேபிளா இருக்கும்போது, அதில வந்து நம்மளால எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ண முடியாது. ஸோ ஒரு செட் ஆஃப் டேட்டாவ வந்து அக்யூரேட்டா இருக்குன்னு நம்ம நம்பி ப்ராசஸ் ஸ்டெபிலிட்டிக்கு செக் பண்ணி பார்ப்போம். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒரு ப்ராசஸ் வந்து அன்ஸ்டேபிளா இருக்கும்போது, அதில வந்து நம்மளால எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ண முடியாது. ஸோ, ஒரு ப்ராசஸ் வந்து எதுக்காக அன்ஸ்டேபிள் ஆகுது? இப்போ ஒரு ப்ராசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ப்ராசஸ்ல வந்து ஏதாவது ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் வேரியேஷன் வந்து நடக்கிறதுனால, அந்த ப்ராசஸ் வந்து அன்ஸ்டேபிள் ஆகுது. அதேமாரி ஒரு ப்ராசஸ்ல வந்து மல்டிபிள் வேரியேஷன் வர்றதுனால, அந்த ப்ராசஸ் வந்து நிலைப்புத்தன்மைய இழந்து போயிடும். ஸோ, ஒரு சிங்கிள் ஸ்பெஷல் காரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராசஸ வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் கண்டிஷனுக்கு வந்து கொண்டு போயிடும். ஜென்ரலா ஒரு ப்ராசஸோட ஸ்டெபிலிட்டிய நம்ம செக் பண்ணி பார்க்கறதுக்கு மினிடேப்ல வந்து ரன் சார்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த கிளாஸ்ல நம்ம ப்ராசஸ் ஸ்டெபிலிட்டி ஸ்டடி அண்ட் காஸ் ஆஃப் வேரியேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஒரு ப்ராசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ப்ராசஸ்ல வேரியேஷன் வர்றதுக்கு ஜென்ரலா 2 டைப் இருக்கு. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, காமன் காஸ் ஆஃப் வேரியேஷன். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் காஸ் ஆஃப் வேரியேஷன். இந்த 2யும் பத்தி நம்ம ஒன் பை ஒன்னா டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் காமன் காஸ் ஆஃப் வேரியேஷன். காமன் காஸ் ஆஃப் வேரியேஷன்னா, இப்போ ஒரு ப்ராசஸ்ல வந்து நெறைய சோர்ஸ் இருக்குன்னா, அந்த சோர்ஸ்ல ஏற்படக்கூடிய வேரியேஷன் கூட சொல்லலாம். இந்த வேரியேஷன பொறுத்தவரை ஒரு ஸ்டேபிள் அண்ட் ரிப்பீட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஒரு சர்டன் பீரியட்ல வந்து இருந்துகிட்டே இருக்கும். இந்த வேரியேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கண்ட்ரோல்ல குடுக்கறதுனால, அது மூலமா கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து பிரெடிக்ட் பண்ற மாரி இருக்கும். இது மட்டும் இல்லாம வேற சில ஃபேக்டர்ஸும் இருக்கு. அது வந்து அடிக்கடி வந்து ப்ராசஸ்ல வந்து ஆக்ட் ஆகாது. பட் வந்து அதுவும் வேரியேஷன வந்து ஏற்படுத்தும். நெக்ஸ்ட் ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் வேரியேஷன். இந்த வேரியேஷன பொறுத்தவரை ஒரு ப்ராசஸ்க்கு வந்து எக்ஸ்டர்னலா இருக்கும். அதே மாரி இதில ஏற்படக்கூடிய வேரியேஷன் பார்த்தீங்கன்னா, இர்ரெகுலர் நேச்சர்ல இருக்கும். இந்த வேரியேஷன் இருக்கிறதுனால ஒரு ப்ராசஸோட டிஸ்ட்ரிபியூஷனே சேஞ்ச் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அட் த சேம் டைம் அந்த ப்ராசஸோட அவுட்புட்ல ஒரு பீரியட்ல வந்து ஸ்டேபிளா இல்லாம போயிடும். இது ஒரு ஸ்பெஷல் கேஸ் வேரியேஷனால இந்த வேரியேஷனால அந்த ப்ராசஸ்ல வந்து டிஃபெக்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதனாலேயே இந்த ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய இந்த வேரியேஷனை உடனடியா வந்து எலிமினேட் பண்ணிட்டு அந்த ப்ராசஸ வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். இப்போ ஒரு ரன் சார்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ரன் சார்ட்ல பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் வேரியேஷன் இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஒரு ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் வேரியேஷன வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ப்ராசஸ வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அதோட ரூட் கேஸ வந்து அனலைஸ் பண்ணணும். இந்த மாரி நம்ம ரூட் கேஸ வந்து அனலைஸ் பண்றதுனால, அந்த ஸ்பெஷல் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அன்டிசரபிளா இருக்குங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ, அதுக்கு ரெஸ்பெக்டிவ் கரெக்டிவ் ஆக்ஷன் எடுத்து அந்த ஸ்பெஷல் கேஸ வந்து அந்த ப்ராசஸ்ல இருந்து எலிமினேட் பண்ணணும். இந்த கிளாஸ்ல நம்ம ஒரு ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டெபிலிட்டி அண்ட் நார்மாலிட்டி வந்து எப்படி வெரிஃபை பண்ணணும்ங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு ப்ராசஸ்ல ஏற்பட்டிருக்கிற வேரியேஷன பொறுத்து அந்த ப்ராசஸ் வந்து கண்ட்ரோல்ல இருக்கா இல்லையாங்கிறத நம்மளால வெரிஃபை பண்ணி பார்த்துக்க முடியும். அதே மாரி ஒரு ப்ராசஸ்ல வந்து ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் வேரியேஷன் வரும்போது அந்த ப்ராசஸோட அவுட்புட் வச்சு அந்த ப்ராசஸ் வந்து கண்ட்ரோல்ல இருக்கா இல்லையாங்கிறத நம்மளால சொல்ல முடியும். அதுவே ஒரு ப்ராசஸ்ல காமன் காஸ் ஆஃப் வேரியேஷன் மட்டும் இருந்துச்சுன்னா, அந்த ப்ராசஸோட அவுட்புட் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன வந்து ஃபார்ம் பண்ணும். டிஸ்ட்ரிபியூஷன ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த டைம்ல அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டேபிளா இருக்குங்கிறத நம்மளால பிரெடிக்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். இப்போ ஒரு ப்ராசஸ் வந்து கண்ட்ரோலா இருக்கு. அதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராசஸ்ல வந்து எந்த ஒரு ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் வேரியேஷன் இல்லைங்கிறது தான் பொருள். இப்போ ஒரு ப்ராசஸ் வந்து ஸ்டேபிளா இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா, கண்ட்ரோல் சார்ட்ல இருக்கக்கூடிய டேட்டா எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணி, ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ் நம்மளால கால்குலேட் பண்ண முடியும்.